ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அந்த கட்சியில் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சிக்கலுக்கு காரணம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இல்லை, நான் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். தனிப்பட்ட சிலருடைய விவகாரங்கள், தனிப்பட்ட நபர்களின் சில தனிப்பட்ட விவகாரங்கள் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா நம்ம எதுவுமே பேச முடியாது. குறைஞ்சது ராமதாஸ் வாயை திறக்கணும், ஏன் மகனை இதிலிருந்து நீக்கணும்னு. அப்படி சொன்னார்னா வேணா அது குறித்து நம்ம மேல் விவாதங்களை தொடரலாம். இப்போதைக்கு நாம் இதை வேடிக்கை பார்ப்பதை தவிர நம்ம ஒன்றும் ஆப்ஷன் இல்லைன்னு தான் தோணும். இப்போ விஜய் அவர்களோட கட்சியும் அதன் சார்ந்த கூட்டணி, விஜயோட கட்சி வந்து தனியா நிக்குது அப்படின்னா பெரிய அளவுல வந்து யாருக்கு பாதிப்பு இருக்குன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனா விஜய் வந்து அதை ஸ்கோர் பண்ணுவாரான்ற இன்னொரு கேள்வி இருக்குல்ல. நான் இப்போ ரீசெண்டா அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே லேக்கா இருக்க மாதிரியான. எஸ், ஒரு சாலிட் கோஆர்டினேட்டட் பொலிட்டிக்கல் ஒர்க் இடம் விஜய் கிட்ட இல்லை. மேபி இஸ் வெயிட்டிங்னு கூட சொல்றாங்க, ஜூலைக்கு அப்புறம் அவருக்கு சூடு பிடிக்கணுன்றாங்க. ரெண்டாவது, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஃபைனலைஸ் ஆன பிறகு விஜய்க்கான முக்கியத்துவம் பெரிய அளவில் குறைய ஆரம்பிக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், சிறுபான்மையின வாக்குகள் அதற்கு முன்பு விஜய்க்கு வந்தவர்கள் இந்த முறை வர மாட்டார்கள். பெரும்பாலான சிறுபான்மையினர் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தோக்கடிக்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அப்படி இருக்கும்போது அவருடைய வாக்குகள் ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் கூட்டணிக்கு, காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸுக்கு தான் போய் சேரும். வேற வழியே உங்களுக்கு கிடையாது. மோடி ஃபேக்டரி இங்கே வந்து எல்லாத்தையுமே ரொம்ப டைல்யூட் பண்ணிடுச்சு, வேறு ஆப்ஷன்ஸே இல்லைன்ற லெவலுக்கு வந்துடுச்சு. விஜய்க்கு ஓட்டு போடுறது திமுக கூட்டணி ஆட்சிக்கு வராமல் தடுக்க உதவுமே அல்லாமல் வேற எந்த விதத்துலையும் லாபம் இல்லை. அதனால டாக்டிக்கல் ஓட்டிங்க்கு மைனாரிட்டிஸ் போவாங்க. அப்படி போகிறாங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு பாதகமாக முடியும். ஏன்னா அவங்க டிஎம்கேக்கு டாக்டிக்கல் ஓட்டிங்க்கு போவாங்க, பிஜேபி தோக்கடைக்கின்றது. யார் ஜெயிக்கணும்னு அடுத்த எலெக்ஷன் பிரச்சனை இல்லை, யார் வரக்கூடாதுன்றதான் பிரச்சனை. பிஜேபி வரக்கூடாதுன்றதான் எய்ம் பண்ணால் கண்டிப்பாக வந்து டாக்டிக்கல் ஓட்டிங் தான் பண்ணுவாங்க, விஜய்க்கு போட்டு வேஸ்ட் ஆக மாட்டாங்க. விஜய் என்ன செய்ய போறான்றதான் மில்லியன். ஏன்னா ஏற்கனவே வந்து இப்போ வகுப்பில தொடர்ந்து வந்ததுன்னா ஆர்கனைசர்ல ஒரு விஷயம் வந்திருக்கு, நெக்ஸ்ட் கத்தோலிக் சர்ச்சஸ் தான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தி கோட் பண்ணி வேற சொல்றாரு. அப்படி இருக்கிறப்ப எல்லாரும் மைனாரிட்டிஸோட அந்த கட்டுரையை அது வெளியே வந்த 3 மணி நேரத்தில் அவங்க வித்ரா பண்ணிட்டாங்க. நீங்கள் சொல்கிற அந்த கட்டுரையை, சொத்துக்கள் வந்து இந்தியாவில் லேண்ட் வந்து இதுங்களுக்கு கேத்தலிக்ஸ்க்கு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு கட்டுரை வருது, வக்ஃபை பற்றி எழுதும்.